ஃபஸ்ட்டில் நல்லா படிச்சிங்க, நடுவில் கொஞ்சம் சொதப்பிட்டீங்க, கடைசி லாஸ்ட்டில் ஃபைனல் நல்லா பண்ணிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை நம்ம இன்றைக்கி தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஒரு கதையை சொல்லிட்டு போகலாமா? கதையை சொல்லலாமா? கதைன்னு சொல்லட்டுமா? ஒரு குரங்கு, நீங்கள் ஏன் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறீங்க? நான் குரங்கு சொன்னேன். ஒரு குரங்கு, அது ஒரு பைத்தியம் பிடிச்ச குரங்கு. குரங்குல கூட சாதாரண குரங்குல, அது ஒரு பைத்தியம் பிடிச்ச குரங்கு. அது என்ன பண்ணிச்சான், ஒரு தேக்கு மரத்து அடியில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, கொஞ்சம் இலைப்பாடுறதுக்காக படுத்து நல்லா தூங்கிடுச்சான். அந்த நேரம் அந்த அந்த தேக்கு மரம் காய் பிடிக்கிற காலம். காய் பிடிச்சி நல்லா பழுத்து, அதாவது முத்தி இருக்கிற காலம். சும்மா காற்று அசைந்தால் கூட அந்த காய்கள் கொட்டும். அந்த மாதிரியான நேரத்தில் இது போய் அந்த தேக்கு மரத்துக்கு கீழே படுத்துச்சு. ரொம்ப டயர்டில் போய் படுத்துச்சு, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு படுத்துச்சு. ஒரு காய் விழுந்துச்சு அது மேலே. அந்த காய் வேகமாக கீழே மேலேருந்து விழும்போது, கீழே வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிக்கும். எனக்கு மற்ற கல் விழுந்த மாதிரி எவ்வளோ வலிக்குமோ அந்த மாதிரி வலிக்கும். குரங்குக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இன்னொரு காற்று அடிச்சது, இன்னும் பளபளன்னு கொட்ட ஆரம்பிச்சிது. பொட்டு பொட்டு பொட்டுன்னு அது மேலேயே விழுந்துச்சு. குரங்குக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. என்ன நான் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு படுத்துக்கிறேன், நீ என்னை கல் அந்த உன்னுடைய கட்டையால் என்னை அடிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணிச்சான், அந்த விதையை ஒன்று எடுத்து வச்சு, அந்த விதை கொட்டை எடுத்து வச்சு எட்டி 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 காலையிலே ஒதுக்குதான். அப்போ அந்த வழியாக போன ஒரு பூனை என்ன படித்தா, பூனையோ ஒரு கிளியோ எதனா வச்சுக்கோங்களேன், அது என்ன படித்தா, என்னப்பா பண்ணிகிட்ருக்க அப்படின்ச்சான். இல்லை, நான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். அந்த தேக்கு மரம் அது கொட்டையால் என்ன அடித்து என்னை தொந்தரவு பண்ணுது, அதனால் அதை நான் உடச்சி காலையிலேயே மிதித்து உடச்சிருவேன், உடச்சி போட்டுற போகிறேன் அப்படின்ச்சான். உடனே அந்த பூனை சொல்லிச்சான், ஏம்பா, உன் காலெல்லாம் உடைச்சா அது என்ன ஆகாது, உடையவே உடையாது, அது அப்படியே தான் இருக்கும். நீ ஒன்று செய், ஒரு நல்ல பல்ல ஒன்று நோண்டி அந்த கொட்டையை பொச்சிரு, அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் அப்படின்னு. எவ்வளோ கொட்டையை நான் போதிப்பேன். அப்போ என்ன செய்யா, அந்த ஆற்று போத அந்த ஆற்றுல தள்ளி விடு, அடிச்சும் போய் எங்கன்னா அழுகி செத்து போட்டோம் அப்படின்னு. இப்போ இந்த குரங்குக்கு நல்ல ஐடியாவாக தோணுச்சு. இந்த விதையை பொச்சி நான் கொன்னுடுறேன், ஆற்றுல தள்ளி சாவடிச்சிட்றேன் அப்படின்னு நினச்சிது. இது புதைச்ச இடம்லாம் இந்த தேக்கு மரம் முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு ஆற்றுல தள்ளின இடம்லாம், ஓரமாக ஒதுங்கின இடம்லாம் அது முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு மரமாக இருந்தது, இப்போது தோப்பாக ஆயிடுச்சு. இந்த குரங்கு பண்ண வேலை என்ன தெரியுமா, அதை அழிக்கிறதான்னு நினச்சிக்கிட்டு நட்டுச்சு, அது முளைச்சிச்சு. அழிக்கிறதான்னு நினச்சி ஆற்றுல தெளிச்சு, ஆற்று ஓரம் பூரா தேக்கு மரமாயிடுச்சு. அதே மாதிரி தான் பிசாசு உங்களை அழிக்கிறதான்னு நினச்சிக்கிட்டு உங்களை உதச்சி 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 பார்த்தான், உதைக்க முடியல. யாரோ ஒருத்தர் ஆலோசனை கொடுத்தாங்க, உங்களை புதைச்சிட்டா போயின்னா நீங்கள் முளைச்சி வந்துடுறீங்களே, உங்களை ஆற்றுல தள்ளினான்னு பார்த்தான், நீங்கள் தோப்பாக மாறிட்டீங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுகிறேன். நீங்கள் தனியாக இருக்கிற உங்களை தேவன் தோப்பாய் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளோ உதைச்சாலும் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுட்டு அப்படியே இருங்க. உங்களை உடைக்க அவனால முடியாது. அவன் ஒரு பைத்தியம் பிடிச்ச குரங்கு, அப்படி தான் பண்ணுவான். பிசாசு ஒரு பைத்தியம் பிடிச்ச குரங்கு, அவன் அப்படி தான் பண்ணுவான். காலாலேயே உடச்சிடலான்னு பார்ப்பான், முடியல.
புதைச்சி அழிச்சிடலான்னு பார்ப்பான். புதைச்சி அழிக்க முடியாது, உங்களை முளைச்சி வருவீங்க. ஆற்றுல தள்ளி அழிச்சிடலான்னு பார்ப்பான், அங்கேயும் உங்களை அழிக்க முடியாது. ஏன்னா ஈரம் பட்டா உடனே முளைக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் நீங்கள். இந்த அருமையான நாளிலே உங்களை இந்த ஆண்டின் இறுதியிலே வாழ்த்துவதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். காரணம், நீங்கள் அந்த பைத்தியம் பிடிச்ச குரங்குக்கிட்ட ஒரு வேளை எசகு பிசகாக மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவன் உங்களை உதச்சிக்கிட்டே இருந்தாலும், உங்களை புதைச்சாலும், உங்களை ஆற்றுல போட்டாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் மீண்டும் 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 ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்பீர்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த வேதத்தினுடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா வசனத்தை பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய பேர், அதுக்கப்புறம் அவருடைய பேர் என்ன? ஆண்டவருடைய பேர் என்ன? எப்படிப்பட்ட பேருங்க? அவர் பேரே அதிசயங்க. அல்லேலூயா. ரெண்டாவது பேரு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தருங்க அவரு. மூணாவது பேரு வல்லமையுள்ள தேவன்ங்க அவரு. நான்காவது நித்திய பிதாங்க அவரு. ஐந்தாவது சமாதானம் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னே இந்த எழுதப்பட்ட காலம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த தீர்க்க தரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் எழுதப்பட்ட காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய இயேசு பிறக்கிறதுக்கு முன்னே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. ஏறக்குறைய சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். 700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த கவனிச்சுக்கங்க. ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார், எப்படி பிறப்பார், என்ன பண்ணுவார், இயேசுவை பற்றி ஒரு துளி கூட தெரியாத தீர்க்கதரிசி ஏசாயா அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிற அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு ஒரு, நல்லா சொல்லுங்க, பிறந்தாரா பிறப்பாரா? நல்லா படிச்சு சொல்லுங்க. பிறந்தார் தானா? என்னங்க அவரு இன்னும் அவரு இயேசு கிறிஸ்து வரப்போறதே அவருக்கு தெரியாது. அவர் என்ன எழுதுறாரு? பிறந்தார். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுத்தாயிடுச்சு. அப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஏசாயா ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வார்த்தையை எழுதும்போது அவர் என்ன எழுதியிருக்கணும்? நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் அப்படின்னு எழுதியிருக்கணும். ஆனால் அவர் அதை அவருடைய காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவை அவருடைய மனக்கண்களினாலே பார்த்து அவர் வரப்போகிற, அவர் செய்ய போகிற அனைத்தையும் உணர்ந்து இந்த வார்த்தையை எழுதுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் பிறக்கிறதுனால என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்ன செய்யும் அப்படிங்கிறத உள்ளான பூர்வமாய் உணர்ந்தவராக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாய் சொல்லுகிறார். அவர் பாருங்க, அவருடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவர் காலத்தில் இயேசு கிறிஸ்து வருவாரா வரமாட்டாரா ஒன்றுமே தெரியாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த காலத்தில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆதியாகமத்தில் முதற்கொண்டே வரப்போகிறார் வரப்போகிறார் வரப்போகிறார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா தீர்க்க தரிசனம் சொன்ன எல்லா தீர்க்க தரிசிகளும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த தீர்க்க தரிசனம், இன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. சும்மா வயிற்று வலியெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களா இருக்காங்க. வயிற்று வலின்னு ஜெபம் பண்ண போகிறாங்க. அவங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார், உன் வயிற்றில் சூனியம் வச்சுட்டுக்குது, 7 ஒரு கட்டி கிளம்பி 7 கிளை விட்டு இருக்குதுன்னு. இது தீர்க்க தரிசனமே கிடையாது.
அவர் பேர் சூனியக்காரன். தீர்க்க தரிசனம்னா ஏசாயா போன்ற சொல்லுகிறவர்கள் தான் தீர்க்க தரிசனம். அதுவும் யாரை பற்றி சொல்லணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லணும். என் வயிற்றில் என்ன இருக்குது? வெளிநாட்டுக்கு ஒருத்தர் போனாராம், ஊழியக்கார் ஒருத்தர். எல்லாரும் வந்து நல்ல பிரசங்கம்லாம் நல்லா பண்ணாராம், அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை, நல்ல பிரசங்கம் பண்ணாராம், செமையாக பிரசங்கம், எல்லா மக்களும் அல்லே லூயா ஸ்தோத்திரம் அப்படின்னாங்களாம். முடிவில் ஜெபம் பண்ணிக்க விரும்புகிறவங்க வாங்க ஜெபம் பண்ணிக்கினாராம். எல்லாரும் நல்லா பிரசங்கம் பண்ணார் பாவம் பாஸ்டர், நல்லா அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க. அதில் வந்தவங்களில் ஒரு சகோதரிக்கு மட்டும் கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு அந்த அம்மா தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே சகோதரி உனக்கு ஏற்ற காலத்திலே சுகப்பிரசவம் கொடுக்கும், உன் வயிற்றில் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் சுகப்பிரசவத்தில் நீ பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க, போனாங்க. அந்த அம்மா மட்டும் போகவே இல்லை. அவங்க நிற்கிறாங்க, என்னம்மா போலியா, கர்த்தர் சுகப்பிரசவம் கொடுப்பாருமா அப்படின்றார். இவர் சொன்னாங்க, ஐயா 10 வருஷமாக இது இப்படி தான் இருக்குது, இப்போ வந்தது இல்லை, இது ஏறக்குறைய 10 வருஷமாக இந்த வயிறு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இருக்கும் பாருங்க பாஸ்டருக்கு. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் சபைக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. என்ன அப்படின்னு சொன்னால், தீர்க்க தரிசனம்னா என் வயிற்றுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை, தேவனுடைய அற்புதம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் தப்பு பண்ணுறவங்க விசுவாசிங்க கூட தான். தலைமையில் கை வச்சோன்னே ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ, சோத்திரம் ஆண்டவர் சோத்திரம். இவங்க ஜபத்துக்கு எதிர்பார்க்கறது என்ன பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு. அப்போ நீங்கள் குறி கேட்க ஆரம்பிங்கன்னா அவங்க குறி சொல்கிறாங்க, அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதிர்பார்க்கறது மனுஷன்கிட்ட இருக்கக்கூடாது, நீங்கள் எதிர்பார்க்கறது அவர்கிட்ட இருந்து இருக்கணும். அல்லேலூயா. நாங்கள் ஒரு கருவி தான், தலைமையில் கழிச்சு சோத்திரம் பண்ண சொன்னார், பண்ணுறோம். பிளஸ் பண்ணுறது அவர் தான், ஆசீர்வதிக்கிற அதிகாரமுடையவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. எந்த மனுஷனுக்கும் ஆசீர்வதிக்கிற அதிகாரம் கிடையாது, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர் சொன்னார், நீ கைகளை வைங்க நான் ஆசீர்வதிக்கிறேன்னாரு. நாங்கள் கைகளை வைக்கிறோம், அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் வியாதிஸ்தர் மேல் கரங்களை வைங்க நான் சுகமாக்குவேன், அவர் சுகமாக்கிறாரு. கையை வைக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை, சுகத்தை கொடுக்கறது அவருடைய வேலை. அல்லேலூயா. அப்படியான நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், இந்த இடத்துல அவர் சொல்கிற அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. தேவன் அந்த இடத்துல நமக்கு எப்படிப்பட்டதான காரியமாக இருக்கிறார். தேவனை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் யெகோவா நிசி, யெகோவா ஷாலோம், இப்படி யெகோவான்ற பேரில் அவர் நமக்கு பழைய ஏற்பாட்டில் வந்தார். அப்புறம் எல்லா ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் அவர்களை பார்த்தாங்க. மோசே அதிகமாக தேவனோடு பேசினார், முகமுகமாக பேசினார். அப்படிப்பட்ட காலங்களில் அவருக்கப்புறம் வந்த ஊழியக்காரர்களில் எல்லாரும் தேவனோடு பேசுகிறவங்க, தேவனை பற்றி பேசுகிறவங்களாக இருந்தாங்க. ஏசாயாவும் தேவனோடு பேசுகிறவராகவும் தேவனை பற்றி பேசுகிறவர். நிறைய பார்த்திங்கன்னா வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைய பார்த்து எழுதினவர் அவர் தான். வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்தவரும் ஏசாயா தான். நிறைய பேர் ஏசாயா புஸ்தகத்திலேருந்து வாக்கு தத்தம் எடுக்காமல் இருந்ததே கிடையாது. நமக்கு ஆண்டவர் இந்த வருஷம் ஏசாயா புத்தகத்திலேருந்து தான் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார். ஏன் அப்படி சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த புத்தகம் அவ்வளவு தீர்க்க தரிசனத்தை கொண்ட புத்தகம். அல்லேலூயா. அதுதான் அவர் சொன்னார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் முடிச்சிட்டார். அவர் இப்போவே இருக்கிறார், அவர் பார்த்துட்டார். இவருக்கு அப்புறம் அவர் 700 வருஷங்கள் கழித்து வரப்போகிறாரு. அவர் இருக்கிற காலத்திலேயே ஏசாயா அவரை பார்த்து அவரோடு பேசி அவரோடு பழகி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து இந்த வேதத்தில் நமக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். ஒரு அள்ளில் சொல்லுங்களேன். இப்போ இந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது சொல்கிறாரு,
அதுக்கு ஒரு அடையாளம் வேணும். மக்கள் வந்து அடையாளம் கேட்குறாங்க. என்னன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாருன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து யார் மூலமாக இயேசு பிறப்பாருங்கிறத தெளிவாக சொல்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? அவருக்கு இம்மானுவேல், இம்மானுவேல்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். இப்போ ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அவரிடத்துல கேட்குறவங்க சொல்றாரு, அடையாளத்தை கேட்குறாங்க. அடையாளம் எப்படி பிறப்பாரு, எப்படி பிறந்தாரு, எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற அடையாளம் கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரன். புதிய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்காங்க? இயேசு எப்படி பிறந்தாராம்? புதிய ஏற்பாட்டில் இயேசு எப்படி பிறந்தாராம்? மரியாள் பரிசுத்தாவின அவங்க பாருங்க, அவங்கள தேடி வராரு. அவங்க பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்கன்றாரு. காபிரியல் தூதன் சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படி சொன்னாங்க. அப்போ சொல்கிறாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படி சொன்னார். உடனே இது எப்படி நடக்கும், நான் இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படி சொன்னார். அப்போ தான் சொல்கிறாரு எப்படி அந்த சம்பவம் நடக்கும். பரிசுத்தாவி உண்மையில் நிழலிடும். அந்த வார்த்தை கவனிங்க, பரிசுத்தாவியான உண்மையில் நிழலிடும். பரிசுத்தாவியுடைய பலன் உண்மையில் இறங்கும். பரிசுத்தாவியினால் நீ கர்ப்பவதி ஆவாய், ஒரு குமாரனை பெறுவாய். அல்லேலூயா. அது நிழலிடுவது, அவர் மேலே வந்து அமருவார். உங்களுக்கு தெரியும், மேலே வந்து நிற்கிறது தெரியும். பரிசுத்தாவி பெற்றவங்களுக்கு தெரியும், பரிசுத்தாவி நிறையும் போது ஒரு தொடுதல் உண்டாகும். நம்மளை ஒரு வல்லமை நம்மளை தொட்டது இருக்கும், தொட்டது தெரியும். அந்த தொட்ட உடனே நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். நம் நாவில மாற்றம், நம்முடைய சிந்தையில மாற்றம், நம்முடைய செயலில் மாற்றம் உண்டாகும். இப்பொழுது நானாக இருந்த நான் உடனே வேற மொழியை பேச ஆரம்பிக்கிறேன், வேற சிந்தை உள்ளவனாக மாறுறேன், வேற காரியங்கள் உள்ளவனாக மாறுறேன். காரணம், கர்த்தருடைய நிழல் என் மேல் பட்டபோது நான் வேறு மனிதனாக மாறுகிறேன். எனக்குள்ள தெய்வத்தினுடைய மகத்துவம் வல்லமை வெளிப்படுகிறது. சுகமாக்குகிற வல்லமை எனக்குள் வருகிறது. எனக்குள்ளே தீர்க்க தரிசனம் உண்டாகிறது. எனக்குள்ளே சொப்பனங்கள் உண்டாகிறது. கர்த்தருடைய அந்நிய பாஷை அடையாளத்தோடு உண்டாகிறது. இதுக்கெல்லாம் காரணம் பரிசுத்தாவி என்மேல் நிழலிடும் போது. அப்படியானால் மரியாள், கன்னிகையாயிருக்கிற மரியாள் மேல் நிழலிடும் பொழுது பரிசுத்தாவினுடைய பலனினாலே அவள் கர்ப்பவதி ஆகிறாள். அல்லேலூயா. அதை ஏறக்குறைய சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார், ஒரு தீர்க்க தரிசி சொல்றார். நம்ம இப்போ தீர்க்க தரிசிகள் எல்லாருமே இப்போதைக்கு தான் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அதை நீங்க எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. அவங்களும் சரி, பாவம் ரொம்ப எதிர்பார்க்குதே, சும்மா ஒன்று அடிச்சு விடுவோம் அப்படின்னு அடிச்சு விட்டு போறாரு. சில நேரத்தில் அப்படியே கிளிக் ஆகிடும். உருட்டில் ஒட்டிக்கின்னு வந்துடும். சிலதெல்லாம் தான் மாட்டிக்கிறது. அந்த மாட்டிக்கும் போது தான் ஒரு பொய் தீர்க்கதரிசின்னு தெரியும். எனக்கு என்னை பொறுத்தவரையிலும் கர்த்தர் சொன்னால் சொல்லுவேன், சொல்லலைன்னா என்ன உருட்டி பேட்டி கேட்டாலும் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நாம் நம்முடைய சொந்தத்திலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடாது, தேவனிடத்திலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், எப்போ நீ உருட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உருண்டுடுவேன். உண்மையாக போனேன்னு வச்சுக்க, நீ உன்னை விட்டு எல்லாரும் போயிடலாம், இயேசு உன்னை விட்டு போக மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, எல்லா நேரத்துலையும் எல்லாம் அப்படி நடக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க, உலகத்தார் எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க, இயேசுவும் கூட இருந்தால் மட்டும் போதும். அல்லேலூயா. அப்போ அந்த அடையாளங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், உங்களுக்கு கொடுத்த அடையாளங்கள் நிச்சயம் நடக்கும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை உண்டாக்குகிறார், நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். நமக்கு இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 2023 ஆண்டில் நம்ம புது வருட ஆராதனையில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நான் அந்த நம்ம புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னே உங்களை சாட்சி சொல்ல போகிறேன். எத்தனை பேருக்கு கர்த்தர் இந்த நன்மை, இந்த வாக்குத்தத்தம் பலித்தது என்று. ஏன் அப்படின்னா, பலிக்கலைன்னா ஒருவேளை கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இன்னும் சில காலங்கள் தாமதமாய்க்கொண்டு இருக்கிறது. ஆனால் எவ்வளவு காலங்கள் தாமதமானாலும் வாக்குத்தத்தங்கள் மட்டும் மாறுவதே கிடையாது. காலங்கள் போகும், காலங்கள் கடந்து போகும், வாக்குத்தத்தங்கள் கடந்து போவதில்லை. அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றும் வரையிலும் அதை செய்யாமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்படியானா நம்ம இந்த புது வருடத்திற்கு போகும்போது உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தர் செய்த இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது என்று நீங்கள் சாட்சி பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னால், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அடையாளம் நிறைவேறியே தீரும். அல்லேலூயா. நடந்தே தீரும். அது யாராலையும் மாற்ற முடியாது. அந்த பைத்தியம் முடிச்ச குரங்கு வந்தால் மாற்றுவானா? மாற்ற முடியாது. அந்த பைத்தியம் முடிச்ச குரங்கு காலால் வச்சு கிடக்கலாம், அவனால் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அப்படியானால் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயம். காத்திருங்க, பொறுமையா இருங்க. எவ்வளோ நாளுக்கு பொறுமையா இருப்போம்? கடைசி நேரம் வரை பொறுமையா இருங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 23 5வது வசனம். சீக்கிரம். எரேமியா 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு நீதி உள்ள ஒரு கிளை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அல்லேலூயா. சொல்லமா? காலம் வருங்க. உங்களுக்கு சில நேரத்தில் வாக்குத்தத்தம் வந்து என்னத்தை வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. சில பேர் அவங்களுக்கெல்லாம் நடந்துச்சு. எனக்கு அப்படி உதட்டு ஒரு 2 முழங்கு வெளியே நீட்டுறது நடக்கலை. நான் சொல்கிறேன், காலம் வரும், நிச்சயம் வரும். உன்னுடைய தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிற தேவன் அல்ல, அவர் ஒரு சொல்லி செய்யாதிருக்கிறவர் அல்ல. நிச்சயம் காலம் வரும். நிச்சயம் உனக்கு வைத்திருக்கிறது நிறைவேறி தீரும். உனக்கு சொன்னது நடக்கும். அது நடக்காமல் போகவே போகாது. காத்திரு. வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாள் வரும் சிஸ்டர், நாள் வரும் பிரதர். நீ உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். உனக்கு கொடுத்த வாக்கு கட்டாயம் நடக்கும். ஒருவேளை கால தாமதமாகலாம், அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், ஆனா சொன்னது நடக்காம போகாது. அல்லேலூயா. வெயிட் பண்ணுங்க. அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவரு யார்? அவரு நான் எழும்ப பண்ணுவேனே, நான் பிறக்க பண்ணுவேனே, அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ராஜாவாய் இருப்பாரு. அப்புறம் ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நிலை. ஆமென். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் சோர்ந்து போயிடுவோம். நான் சொல்கிறேன், எவ்வளவு டம் கட்டினாலும், நான் சொல்கிறேன்ல, அவன் பைத்தியம் முடிச்ச குறைக்கு உன்னை ஒச்சி உன்னை ஒழிச்சிடலான்னு பார்ப்பான். எவ்வளோ உதைச்சாலும் நான் சொல்கிறேன், உன்னை
அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. நீ தேக்கு கொட்டை மாதிரி உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்க முடியாது. நீ எங்கே உன்னை பொச்சி உன்னை சமாதி கட்டிடலான்னு பார்த்தான், நீங்கள் முளைச்சி வர ஆரம்பிச்சிட்டீங்க. உன்னை ஆற்றுல தள்ளி அடியோடு ஆயிடுச்சிடலான்னு பார்த்தான், கரை ஒதுங்கி முளைச்சி வந்துட்டீங்க, தோப்பா மாறிட்டீங்க. நான் சொல்கிறேன், பிசாசு அவன் பைத்தியம் பிடிச்ச குரங்கு, உன் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. கொஞ்சம் கால தாமதமாகலாம், ஆனால் கட்டாயம் நிறைவேறும். வாக்கு தத்தம் நிறைவேறும். உனக்கு கொடுத்த வாக்கு கட்டாயம் நடக்கும். வெயிட் பண்ணு, காத்திரு, காலம் வரும். அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள், அதாவது வானத்தின் தோற்றத்தை கணிக்கக்கூடியவர்கள், சரியா கணிக்கக்கூடியவர்கள். அதாவது இப்போ நம்ம இப்போ நம்ம கிளவுடு உண்டாகிறத பார்த்து உடனே மழை வரும், இடி வரும், புயல் உண்டாகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கல்ல. இப்போ எல்லாத்துக்குமே கருவிகள் இருக்குது, மிஷின் இருக்குது. இதெல்லாம் இல்லாத காலத்திலேயே வானத்தின் தோற்றத்தை பார்த்து கணிக்கக்கூடியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அல்லேலூயா. அவங்க கணிக்கிறாங்க, யூதருக்கு ராஜா பிறந்துட்டார், இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு, அவர் எங்கன்னு சொல்லி ஏரோது கிட்ட கேட்குறாங்க. ஏரோது கிட்ட கேட்குறாங்க, அங்கே ஆராய்ச்சி பண்ணுறாங்க, எப்படி இது என்ன நடக்கும்னு. அதனால சொல்றாரு பாருங்க, அந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு அடையாளம் தெரியுது, வானத்தில் ஒரு தோற்றம் தெரியுது, அவர் நிச்சயமாக வந்து இயேசு பிறந்து விட்டார் என்று. அல்லேலூயா. உங்களுக்கு நீதியின் சூரியன் பிறந்துட்டாருங்க. உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அதெல்லாம் பாருங்க, அது என் தலைமுடியை விட அதிகங்க. நிறைய பேர் சொல்ற விஷயம், அது எண்ண முடியாதுங்க, அவ்வளோ பிரச்சனைங்க. யூதருக்கு ராஜா, யூதர்னா துதிக்கிறவங்க, துதிக்கிறவங்களுக்கு ராஜா பிறந்துட்டார். நீங்க துதிக்கிறவங்களா? உங்க ராஜா பிறந்துட்டார். யூதான்னு சொன்னா இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று யூதா என்று பெயரிட்டான். யூதான் பேருன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறவங்களுக்கு ராஜா பிறந்துட்டார். இங்க வசனத்தை படிப்பீங்க. துதிக்கிறவர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவர் நட்சத்திரத்தை கண்டோம். அல்லேலூயா. இந்த யூதருக்குன்ற வார்த்தையை நீங்க எப்படி எடுத்துக்கங்க? துதிக்கிறவர்களுக்கு ராஜா எங்கே? பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரம் கிழக்கில் இருக்கிறது என்று சொல். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்தை எப்பொழுதும் மறந்துடாதீங்க. சில நேரங்களில் தாமதிக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகும். சில விஷயங்கள் உடனே நடந்துடும், சில விஷயங்கள் லேட் ஆகும். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காத்திருங்க, காலம் வரும். உங்களுக்கு நியமித்த காலம் நிச்சயம் வரும். அந்நாட்களில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 27ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. யூதருக்கு ராஜாவா? நீங்க நீ இயேசு யூதருக்கு ராஜாவா? மறுபடியும் சொல்லுங்க. யூதர்னா யாரு? துதிக்கிறவங்க. துதிக்கிறவங்களுக்கு இயேசு யாரு? ராஜாவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நீ சொல்லுகிறபடிதான் நான் துதிக்கிறவர்களுக்கு ராஜா என்று சொன்னான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆமேன். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அவர்களை நோக்கி, யார் அவங்க?
இங்கே கவனிங்க, ஷீஷர்கள். அதுக்கு முன் வசனம் பார்த்தீங்கன்னா ஷீஷர்கள் அப்படின்னு. அப்போ அவங்க துதிக்கிறவங்க தான். நீங்கள் சொன்ன வார்த்தை கரெக்டு தான். ஆனால் அவங்க துதிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவங்க யாருன்னா ஷீஷர்கள். ஷீஷர்கள்னா யார்? அவ்வளோதான். அதாவது அவரை அப்படியே பின்பற்றுகிறவங்க. ஷீஷர்னா என்ன அர்த்தம்? அதாவது குரு ஷீஷன் அப்படின்னா குருவை பார்த்து அப்படியே நடக்கிறவங்க தான் ஷீஷர்கள். இப்போ ஷீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, இயேசு சமீபத்தில் வந்து சீஷர்களை பார்த்து, அவரை பின்பற்றுகிறவர்களாகிய சீஷர்களை பார்த்து, வானத்திலும் சரி பூமியிலும் சரி எல்லா அதிகாரமும் எனக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை கொண்டவர் ஒரே தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. ஒருவேளை அவர் சொன்னார் அப்படி நடக்குமா? ஒருவேளை இவர் சொன்னார் இப்படி நடக்குமா? ஒருவேளை அப்படி சொன்னார் அவர் நடக்குமா? இப்படி அப்படி நீ அலைஞ்சி கடைசியில் நீ எங்கே தான் நிற்கணும் தெரியுமா? இயேசுக்கிட்ட தான் வரணும். அதுக்கு நீ இப்போவே இயேசுக்கிட்ட இரு. கொஞ்சம் காலதாமதங்கள் ஆனாலும் நிச்சயம் உனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் பேர் என்ன? அவருக்கு உண்டு. அவர் பேர் வந்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லி. இப்போ நீங்கள் நல்ல இதில் இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நான் சொன்னால் இன்னும் 10 நிமிஷத்தில் கூட்ட முடியும். இந்த தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த வாக்கு தத்தம் கொஞ்சம் தாமதிக்கலாம். ஒருவேளை இந்த ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தம் 2023 ஃபஸ்ட்டில் கொடுத்த வாக்கு தத்தம் ஒருவேளை ஒரு சிலருக்கு நிறைவேறி இருக்கலாம். ஒரு சிலருக்கு எங்கெங்க அப்படியே தான் கிடக்கு அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். நினைக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், காலம் வரும், நிச்சயம் வரும். நீ எதிர்பார்த்திருக்கிற காலம் நிச்சயமாய் நிறைவேறும். அப்போ என்ன நினைப்ப? அப்போவே சொன்னாங்கய்யா, இயேசு சபையில் சொன்னாங்கய்யா அப்படின்னு நினைப்பார். அப்போ அந்த நாள் சீக்கிரமாய் வரும். அந்த வசனத்தில் அடுத்தது நம்ம பார்க்குறோம் 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தத்துவம் அப்படின்னா கர்த்தருடைய முழுமையான வல்லமை, கர்த்தருடைய முழுமையான தத்துவங்கள், கர்த்தருடைய முழுமையான கோட்பாடுகள் எல்லாம் இயேசுவின் மேல் இருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17, 18. ஆமென். அல்லேலூயா சொல்லமா. உங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தத்துவம் உள்ளவர். கர்த்தத்துவம்னா கர்த்தருடைய முழு வல்லமையும் கொண்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, பிதா ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு கீழே தான் இவர். இல்லைங்க, பிதா தான் இவர். அங்கே இருக்கும்போது அவர் பிதா, இங்கே வரும்போது அவர் இயேசு. திரும்ப பரலோகத்துக்கு போயிட்டாரு, அவர் மறுபடியும் பிதாவாக இருக்கிறார். பிதாவின் வலது பார்சல் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவோடு இருக்கிறாரு. இப்போ நம்ம கூட இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். எப்போ தெரியுமா? ஆண்டவர் வரும்பொழுது. அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை நான் உங்களுக்கு மறுபடியுமா இந்த 5 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர், கவனிங்க, யார் தெரியுமா? அவரு தேவாதி தேவனும்
கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாயிருக்கிறார். அவரிடத்துல என்ன கிடையாது? பட்சபாதம், ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவங்கிற எந்த பாகுபாடோ பட்சபாதமோ இல்லை. நீ யாரா வந்து ஆண்டவரேன்னு கூப்பிட்டாலும் உங்களுக்கு உதவி செய்யறது அவருடைய நோக்கம் எண்ணமாயிருக்கிறது. அப்புறம் வாசிங்க. அவர் உங்ககிட்ட லஞ்சம் வாங்குகிறவரும் அல்ல. பரிதானம்னா லஞ்சம். பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. உங்ககிட்ட லஞ்சம் வாங்கிக்கின்னு இப்போ ஒருவேளை மனுஷன் நீங்கள் காணிக்கை கொடுத்தா அதுக்கு ஒரு ஜபம், காணிக்கை கொடுக்கலன்னா ஒரு ஜபம். அது ஒரு சிலர் இருக்காங்க. நான் கட்டாயம் பண்ண மாட்டேன், பண்ணது இல்லை இதுவரையிலும். இந்த 60 வயது வரையிலும் 40 வருஷம் ஊழியத்தில் ஒரு நாள் கூட அப்படி நான் நடந்ததில்லை. இனியும் ஆண்டவர் நடக்காமல் என்னை காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. இப்படி கவனிங்க, தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பரிதானம் வாங்குகிறவர் அல்ல. பரிதானம் வாங்கிக்கணும், லஞ்சம் வாங்கிக்கணும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். இருக்கிறத இருக்கிறபடி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பாருங்க 18வது வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியர் மேல் அன்பு வைத்து அவர்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கிறார். நீங்க எப்பொழுதும் எதுக்கும் யாருக்கிட்டையும் போய் நிற்காதீங்க. அவர்கிட்ட கர்த்தத்துவம் இருக்கு. அன்னவஸ்திரம் கொடுக்கிற அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. எவனாலையும் அன்னவஸ்திரம் கொடுக்க முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம சில நேரத்தில் சோர்ந்து போய் மனுஷனை எதிர்பார்க்குறோம், மனுஷனை நம்புகிறோம். நான் சொல்கிறேன், நாங்கள் என்ன நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா கடைசி வரை நான் சொல்கிற வார்த்தை மனுஷனை நம்பாதீங்க. அப்போ யாரை நம்புறது? கர்த்தரை மட்டும் நம்புங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்க. என் வார்த்தையில் நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் கேட்டிங்கன்னா தயவு செய்து மனுஷனை நம்பாதீங்க. தேவை இருக்கும் மனுஷனை நம்பாதீங்க, பிரச்சனை இருக்கும் மனுஷனை நம்பாதீங்க. கர்த்தர் மேல் பற்றுதலாக இருங்க. அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இரண்டாவது, டைம் ஆயிடுச்சு, அதனால அந்த வசனத்தை மட்டும் சொல்லலாம். அவர் அதிசயமானவர். அவர் பேர் என்ன? அதிசயமானவர். அதுக்கு ஒரு வசனம் வேணா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 139:14. அடுத்தது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13:18. ரெண்டாவது அவருடைய பேரு இதுலேயே ஃபஸ்ட்லேயே இன்னொரு வசனம் கூட குறிச்சிக்கங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனம், 25-26 வரையிலும் உள்ளதான. இரண்டாவது அவர் பேர் ஆலோசனை கர்த்தர். இப்போ அதுக்கு ஒரு வசனத்தை நீங்கள் எழுதிங்க. சங்கீதம் 16:6-7, 4-7 வரை. மூணாவது அவருடைய பேரு வல்லமையுள்ள கர்த்தர். அதுக்கு வசனம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10-11. நாலாவது அவர் பேரு நித்திய பிதா. நித்தியம்னா என்ன? எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிற பிதா. ஐந்தாவது சமாதான பிரபு எனப்படும். அதுக்கு வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனம். குறிச்சாச்சா? ஜெபிக்கலாம். தேவபிதாயந்தன் மேய்ப்பரல்லோ, சிறுமை தாட்சியடை இளனே. தேவபிதா மேய்ப்பரல்லோ, சிறுமை
தாட்சியடைகிலனே ஆவலதா என்னை பைப்புள் மேல் ஆவலதா என்னை பைப்புள் மேல் அவர் மே தமர் நீ அருளுகிறார் தேவபிதா தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ ஆத்துமதன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்றோ ஆத்துமதன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்றும் ஆத்துமதன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்றும் நேத்தியம் பாதையில் அவர் நிமித்தோ நேத்தியம் பாதையில் அவர் நிமித்தோ நிதமும் சுகமாய் துணத்திடுகிறார் தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ சிறுமை தாட்சியடைகிலனே தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ. வாசித்த வேத பகுதி உங்களுக்கு கடந்து வந்த பாதைகள் நினைத்து பாருங்க. உங்களுக்கு எத்தனையோ உபத்திரவங்களை பிசாசு கொடுக்கலாம், சோதனைகள் வரலாம், சோர்ந்து போக செய்யலாம், ஏன் முழுகி போகிற நிலைமை கூட வரலாம். நான் சொல்கிறேன், அவன் பைத்தியம் பிடிச்ச பிசாசு அப்படி தான் பண்ணுவான், அவன் பைத்தியம் பிடிச்ச குரங்கு அப்படி தான் பண்ணுவான். ஆனாலும் நீ புதைச்சா முளைப்ப, ஆற்றுல வீசினா தோப்பா மாறுவ என்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உறுதியாக இன்னும் உறுதியாக ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை வழிநடத்துவார். இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்ததுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தருள்வதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்தி வணங்கி விடை பெறுவோம்.